ஹாய் கோட் லாக்ல இன்னைக்கு எபிசோட் 2 ப்ராப்ளம் சால்விங்கில் என்ன ஃபஸ்ட்டு இந்த கன்வெர்ட் ஏஜ் இன்டு டேஸ் பார்ப்போம். ஃபங்க்ஷன் கிரியேட் அ ஃபங்க்ஷன் ஏஜ் இன் இயர்ஸ். இப்போ 65 வயசுன்னு கொடுத்தா டேஸில் ரிட்டர்ன் பண்ணணும், அவ்வளோதான். 0ன்னு கொடுத்தா 0, 20ன்னு கொடுத்தா. ஸோ என்ன சொல்கிறாங்க, 365 days is a length of a year for this challenge சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் 365னா 1 into 365, 2 into 365 ஆர் 70 அந்த மாதிரி கொடுக்கலாமா? எப்படி கொடுக்கலாம்? ஏஜ் டாலர் ஏஜ் ஸ்டார் 365 அப்படின்னு கொடுத்தா வருமானு போகும். ஃபெயில்னு வருது. வெயிட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, யூஸ் 365 as the length of the year for this challenge அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி இதை பற்றி யோசிக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் பிஹெச்பி இருக்கும். இது வந்து அதனால தான் நினைக்கிறேன். ஏஜ் இன்ட்டு 365 முதல்ல பிஹெச்பியில் கொடுக்காம விட்டேன். பார்சரஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டடு கோலன் கொடுப்போம். இது நார்மல் கால்குலேஷன் தான். வார்னிங் வந்திருக்கு. என்னன்னா 1 இங்கே கொடுத்துருக்குல்ல, 0 கொடுத்தா 0, 20 into 365 நீங்கள் போட்டிங்கன்னா 7360 வரும். ஸோ கொடுத்து பார்ப்போம். சொல்யூஷன் வேறு இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். சேலஞ்சஸ் வராது. கன்வெர்ட் அதை காணும். The next area, convert age into days. வார்னிங்கில் இருக்கனால சொல்யூஷன் வரலன்னு நினைக்கிறேன். கான்ஸ்ட் கால்குலேட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் ரிட்டன். நான் அதுதான் கொடுத்தேன். இங்கே என்ன கொடுத்துருக்கேன், ஏஜ் ஸ்டார் 365 greater than 0, டைப் ஆஃப் ஏஜ் நம்பர் 365 ரொம்ப லென்த்தாக போட்டிருக்காங்க. கால்க் ஏஜ் 24, ரிட்டன் ஏஜ் ஈக்குவல் டு இது மாதிரி தான் நானும் கொடுத்தேன். ஆனால் எனக்கு சப்மிட் பண்ண முடியலை. ஓகே, வேர் டே ஈக்குவல் டு ஏஜ் இன்டு ரிட்டன் டே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்டாக தான் கொடுத்துருந்தேன். என்னுடைய கம்ப்ளீட்டுன்னு இப்போ வருது. பக்கி கோட் பார்ட் 1 ஃபிக்ஸ் பக்கி கோட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ் த கோட் இன் த கோட் டேப் டு பாஸ் திஸ் சேனல். ஒன்லி சின்டாக்ஸ் எரர் மட்டும் தான் இருக்கா. பிலோ டு கெட் an idea of what function do. Cube 3 cube 5 cube 10 cube. Read every word carefully, character by character. பக்கி கோட் இருக்கட்டும். இதை முதல்ல பிஹெச்பி தான் வைக்கணும். பக்கி கூட காணும். ஓகே ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த பக்கி கூட சரி பண்ணுவோம். பக்கி கோட் என்னன்னு பார்ப்போம். ரிட்டன் ஏ ஸ்டார் 3, ஏ ஸ்டார் 3 செமிக்கோலனா? ரெண்டு ஸ்டார் வராது. 2 ஸ்டார் வராது. ஸ்பேஸ் வரும். ஓ 2 ஸ்டார். இங்கே பாருங்கள், ரிட்டனில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்.
3 into 3 is 27 அப்படி இருக்கும். Expected 8 but got 6. அது 2 ஸோ அதுதான் ட்ரிபிளா, அதுதான் டபுள் இது கொடுத்துருக்காங்க. அதாவது இது A3ன்னு வச்சுங்க, 3 into 3 9 தான், 9 into 3 இப்போ வரும் கரெக்டாக வரும். சப்மிட் ஃபைனல், எல்லா டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணிடுச்சு. வெரி ஈஸி. வியூ அதர் சேலஞ்சஸ் அதர் பாருங்கள். ரிட்டன் மேத் டாட் பவ் ஏ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிட்டன் மேத் டாட் பவ் ஏ கமா 3 ஏ இன்ட்டு ஏ கியூப் கியூப்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம கரெக்டாக போட்டோம். இப்போ ஆனால் நான் பிஹெச்பியில் 2 ஜாவா ஸ்கிரிப்டில் சால்வ் பண்ணியிருக்கேன், 2 பிஹெச்பியில் சால்வ் பண்ண போகிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்ப்போம் ஃபஸ்ட். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து லென்த் இன்ட்டு பிரெத்தா, ரிட்டன் இட்ஸ் ஏரியா 3 2 3 7 4 14. ஓ, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் பேஸ் இன்ட்டு ஹைட் டிவைடட் பை 2. பேஸ் இன்ட்டு ஹைட் டிவைடட் பை, நான் லென்த் இன்ட்டு பிரெத்துன்றிருக்கேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ் இன்ட்டு ஹைட் டிவைடட் பை 2வா? டாலர் பேஸ் ஸ்டார் பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்லாஷ் 2 வந்து இது ஒரு வேரியபிள் ஆகுமா? என்ன வேரியபிள்? ஈக்குவல் டு டாலர் ரிசல்ட் ரிட்டன் டாலர் ரிசல்ட். இப்போ கொடுத்து பார்ப்போம். While the use of undefined constant height assumed height 3, 2 reduces 6. ஆமாம், பேஸ் இன்ட்டு ஹைட் டிவைட் பை 2. ஓகே, இப்படி கொடுங்க. ரிசோர்ஸஸ் வேணும். இந்த ப்ராக்கெட் போடணும் இருக்கும். use of undefined constant height assumed height புரியலையே பாஸ். சரி, இப்போ வந்து டிவைட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுத்து 2 கொடுத்துரும். அதுதான் இங்கே போட்டுருவோம். ஹார்ட் கோட் பண்ணணும். என்னப்பா, அதை டோன்ட் ஃபர்கெட் டு ரிட்டர்ன் தி ரிசல்ட், அன்லாக் த சொல்யூஷன்ஸ் டேபு. ஹாய், சாட்ஜிபிடிகிட்ட போய் கேட்டேன். ஸோ அது இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிச்சு. நான் இது மாதிரி தான் ஏற்கனவே ட்ரை பண்ணேன், வரல. முதல்ல ரிட்டர்ன் கொடுக்கல போல். ஸோ ஆனால் இப்போ வந்துருச்சு. அதை ட்ரை பண்ணோன்னே முன்னாடி இந்த இது பார்ப்போம். முன்னாடி இப்படி வச்சுருந்தேன்னா, இப்போ இதை எடுத்துட்டு ரெண்டை கொடுத்துட்டு வெயிட் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஃபெயில்டு யூஸ் ஆஃப் அன்டிஃபைன்டு கான்ஸ்டன்ட் ஹைட் இது மாதிரி வருது இல்லை? இது மாதிரி வருது. நான் கரெக்டாக தான் ஒரு பேஸ் ஹைட் டிவைடட் பை 2 ரிட்டர்ன் ரிசல்ட்னு சொல்லி. பட் இங்கே பாரு,
ஆக்சுவலாக அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த 2 கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பார்ப்போம். ஓ புரிஞ்சிருச்சு. அன்டிஃபைன்டு கான்ஸ்டன்ட் சொல்கிற ஹைட் வந்து இங்கே இருக்குது. ஆக்சுவலாக வேரியபிள் கூட மாட்டேன். ஆக்சுவலாக டாலர் சிம்பிள் போடாமல் தான் அதை காட்டிக்கிட்டே இருந்தது. ஓகே பாய்.